ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், என்னோட நேம் பாலாஜி, NASM சர்டிஃபைடு ட்ரேடர் தான். ஸோ உங்களுக்கு முன்னாடி விசிபிளாக இருக்குது நம்மளுடைய NASM சர்டிஃபிகேட். ஓகேங்களா? ஸோ இந்த ஈக்விட்டி டெரிவேட்டிவ் சர்டிஃபிகேஷன் மட்டும் இல்லாமல் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பிரிவிலையும் நம்ம வந்து சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நம்ம குரூப்பில் ஏற்கனவே அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ நீங்கள் வந்து ஒரு கோர்ஸ் ஒருத்தர்கிட்ட வந்து படிக்கிறீங்க அல்லது ஒரு விஷயம் வந்து ஒருத்தர்கிட்ட ஜாயின் பண்ணி கற்றுக்கிறீங்க அப்படின்னா உங்ககிட்ட முறையான மார்க்கெட் நாலேஜ் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வந்து முன்னாடி வெரிஃபை பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அத்தாரிட்டி தான். இப்போ நம்ம வந்து ஓப்பன் கண்டென்ட் வந்து நம்ம ஒரு எஜுகேஷன் கண்டென்ட் வந்து மார்க்கெட்டில் கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு நாலேஜ் இருக்கிறது எனக்கு தெரியும், என்னை சார்ந்தவங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம வந்து ஓப்பன் கண்டென்ட் பப்ளிக்கு வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம வந்து சர்டிஃபைடாக நம்ம வந்து ஓரளவு நாலேஜ் இருக்கிற பர்சன், மார்க்கெட் பற்றின நாலேஜ் இருக்கிற பர்சன் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியறதில்ல. ஸோ அதுக்கான ஒரு ப்ரூஃப் தான் இந்த சர்டிஃபிகேஷன். சரி, வாங்க டேரெக்டாக இப்போ நம்ம கண்டென்ட்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நிஃப்டி மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு 100 பாயிண்ட்ஸ் மார்னிங் ஓப்பனிங்லேருந்து இன்றைக்கி ஈவினிங் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி 100 பாயிண்ட் வந்து ஹையில் க்ளோஸ் ஆகிருக்கு. மார்க்கெட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு புல்லி சைட்வேஸ் மூமெண்ட்டில். ஸோ இங்கேருந்து காலையில் ஆரம்பிச்சது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக மேலே போயிட்டு ஒரு சைட்வேஸ் புல்லிஸ் மூமெண்ட்லேயே வந்து மார்க்கெட் போயிருந்தது. ஓகேவா? இது வந்து கிளியர் ஃபுல் டே மூவ். ஓகேவா? ஆனால் இன்றைக்கி காலையில் நம்ம வந்து ஒரு 10:40 அந்த ரேஞ்சிலே வந்து இன்றைக்கி புல்லி சைட்வேஸில் தான் நிஃப்டி இருக்கும் அப்படிங்கிறத நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூவோட நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து மார்க்கெட் இவ்வளோ நாளாக வந்து செல்லிங்கில் இருந்தது. ஸோ இன்றைக்கும் மார்க்கெட் வந்து செல்லிங்கில் தான் இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. பட் அப்படி கிடையாது. ஒவ்வொரு நாளும் நிஃப்டியோட ட்ரெண்ட் அப்படிங்கிறது மாறும். சரிங்களா? ஸோ நேற்று பேரிஸில் தான் இருந்தது அப்படின்னா இன்றைக்கும் பேரிஸில் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இன்றைக்கி புல்லிஸில் இருக்குது, நாளைக்கு புல்லிஸில் இருக்கணும் அவசியம் கிடையாது. ஸோ ஒவ்வொரு நாளும் ட்ரெண்டு மாறும். அந்த ட்ரெண்டை நமக்கு கண்டுபிடிக்க தெரியணும். ஸோ காலையில் 10:40க்கு ஸோ புல்லி சைட்வேஸில் நிஃப்டி இருக்கும், அப்படி இல்லைனா ரொம்ப ரேர்லி சைட்வேஸில் தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம காலையிலே அப்டேட் பண்ணியிருந்தோம். நம்மளுடைய டெலிகிராமில் கரெக்டாக 10:40க்கு எஜுகேஷன் பர்பஸ்க்காக நம்ம வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம், டைரக்ஷன் அப்டேட் பண்ணியிருந்தோம். சரிங்களா? ஓகே. ஸோ அப்போ பியரிஷ் வியூ போகணுன்னா என்ன கால்குலேஷன், பேரிஸ் வியூன்னு எல்லாரும் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. என்ன ஆங்கிளில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்கன்னு தெரியல. பட் எனக்குன்னு பர்சனல் ஒரு வியூ இருக்குது. அப்போ இன்னைக்கியோட லோ வந்து மார்க்கெட் உடச்சா மட்டும்தான் இன்னைக்கு பேரிஸ் வியூ போகும் அப்படிங்கிறது என்னுடைய அனாலிசிஸ். ஓகேவா? அதுக்கான விளக்கமும் நான் இப்போ சொல்கிறேன். ஸோ அப்போ தெளிவாக சொல்லியிருந்தேன், மார்க்கெட் இன்னைக்கு வந்து புல்லி சைட்வேஸில் தான் இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். அது எப்படி சொல்ல முடிஞ்சது என்னால் அப்படின்னு பாருங்கள். ஸோ நம்முடைய டெலிகிராமில் போஸ்ட் பண்ண அந்த அனாலிசிஸோட விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா காலையில் இது நிஃப்டி வந்து காலையில் ஓப்பன் ஆயிருக்கு. 9:15க்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்து நிஃப்டி ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ ஓப்பன் ஆகும்போது எனக்கு எந்த விதமான டைரக்ஷன் வியூவுமே கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ நான் வந்து எனக்குன்னு சொல்லிட்டு நான் நம்மளுடைய டீமுக்காகவும் நம்மளுடைய டீம் மெம்பர்ஸ்க்காகவும் நம்ம வந்து ஒரு டூல் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம் டைரக்ஷன் அனாலிசிஸ்க்காக. ஸோ ஜஸ்ட் வந்து நான் அதோடைய ஹெல்ப் தான் எடுத்துக்கிட்டேன். ப்ளஸ் அது இல்லாமல் OA யூஸ் பண்ணியும் எப்படி அனலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய டூல் வந்து நான் ஆன் பண்ணிட்டேன். அப்போ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பை ரிவர்சலுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? அதாவது இது வந்து லோவாக வச்சிருக்கு மார்க்கெட்டு. இந்த லோவுக்கும் இந்த மார்க்கெட் கீழே வந்தால் தான் பேரிஸில் இருக்கும். அப்படி இல்லைன்னா மார்க்கெட் வந்து இந்த க்ளோசிங் மார்க்கெட் வந்து மேலே சஸ்டைன் ஆகிறதுனால இங்கேருந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சைட்வேஸ், அப்படி இல்லைனா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா புல்லிஸில் போகும் அப்படிங்கிறதான் கணக்கு. ஏன்னா நேம்லேயே இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா பை ரிவர்சல். ஸோ பை ரிவர்சல்னால் இங்கே மார்க்கெட் ஓப்பன் ஆனாலோ இல்லை வந்து ஒன்ஸ் வந்து இது ரீச் பண்ணாலோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸாக இருக்குது. அதுதான் பேர்லேயே இருக்குது. சரிங்களா? அப்போது என்னுடைய கால்குலேஷன் படி நான் எதை பேஸ் பண்ணி சொல்லியிருந்தேன்னா பை ரிவர்சலுக்கு மேலே மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் சஸ்டெயின் ஆகுது. அப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த பை ரிவர்சல் ஜோனில் இருந்து தான் கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பூம் ஆச்சு. ஸோ அப்போ மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் நான் சொல்லும்போது இந்த ரேஞ்ச் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ரேஞ்ச் வந்து மார்க்கெட்டால் உடைக்கவே முடியல. ஏன்னா இது நம்மளுடைய பை ரிவர்சல் ஏரியா. ஸோ இந்த ரேஞ்சில் கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுக்குது. நான் சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா மணி வந்து 10:40. அப்போ நான் 10:40க்கு நான் வந்து அனலைஸ் பண்ணுறேன். 10:40னா எந்த ரேஞ்சு? 10:40 இந்த கேண்டில், இந்த சின்ன க்ரீன் கேண்டில். சரிங்களா? இந்த கேண்டில் தான் 10:40. அப்போ நான் அனலைஸ் பண்ணுறேன். என்னுடைய வியூ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் இந்த கேண்டில் அனலைஸ் பண்ணும்போது மார்க்கெட்டோட வியூ வந்து நான் பார்க்குறேன். ஸோ ஓவரால் நம்மளுடைய பை ரிவர்சலுக்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு. அப்போ மார்க்கெட் வந்து நம்மளுடைய பை ரிவர்சல் ஏரியாவை கீழே கட் பண்ணால் மட்டும்தான், அதாவது இந்த ஜோனையே வந்து பார்த்தீங்கன்னா உடச்சிட்டு இந்த கேண்டிலுக்கு கீழே வந்தால் மட்டும்தான் நெகட்டிவ் வியூ. அப்போ பை ரிவர்சலுக்கு மேலே இருக்கிறதுனால ஒன்று மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்வேஸில் போகணும், அப்படி இல்லைனா ரேர்லி இந்த மாதிரி புல்லி சைட்வேஸில் போகணும் அப்படிங்கிறதான் ஃபர்ஸ்ட் அனாலிசிஸ். ஓகேவா? இதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து இதில் கொடுத்துருந்தேன். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நிறைய பேர் நம்மளுடைய மெம்பர்ஸ் வந்து ட்ரேட்ஸ் எடுத்து அவங்களுடைய ஃபீட்பேக் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதையுமே நீங்கள் வந்து டெலிகிராமில் வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? இது டைரக்ஷன் அனாலிசிஸ் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் இண்டிகேட்டர். ஸோ அப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி டே முடிகிற, அதாவது அன்றைக்கி கரெக்டாக வந்து நம்மளுடைய ஏரியாவில் எத்தனை தடவை வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்துகிட்டு இதை பிரேக் பண்ண முடியாமல் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மொமெண்டம் கொடுத்தது அப்படிங்கிறத உங்களால் வந்து கிளியராக பார்த்துக்க முடியும். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் வந்து மொமெண்டம் கொடுக்குது இல்லையா? அந்த மொமெண்டம் கூட நமக்கு வந்து இந்த ரேஞ்சில் இருந்தால் நடக்குது. நம்மளுடைய பை ரிவர்சல் ஏரியாவில் இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல சப்போர்ட் எடுக்க ஆரம்பிச்சதோ அங்கே இருந்தால் போகுது. அப்போ செல்லிங் எப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்குன்னா ஒன்ஸ் இந்த பை ரிவர்சலுக்கு கீழே ஒரு கேண்டில் வச்சிருக்கு இல்லையா, இதுக்கு கீழே போனால் தான் செல்லிங்.
அப்போ அது வரைக்கும் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா சைட்வேஸ் அப்படி இல்லைனா புள்ளி சைட்வேஸ் தான் அப்படிங்கிறத காலையில் நம்மளால் இந்த கேண்டில் எப்படி கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா இதுதான் லாஜிக். ஓகேவா? ஸோ சிம்பிளி இந்த ஜோனுக்கு மேலே ட்ரேட் ஆகிறது தான் எங்களுடைய லாஜிக். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். வேறு எதுவும் எந்த சயின்டிஃபிக் ரீசனும் கிடையாது. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நான் உங்களுக்கு வந்து சிம்பிளான ஒரு விஷயம் சொல்கிறேன். ஓஏ யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம இன்ட்ராடேயில் நமக்கு வந்து ட்ரேட்ஸ் நம்மளால் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும், ஓஏ எந்த அளவுக்கு வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். அதை நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். ஸோ இந்த ரேஞ்சில் வந்து பாருங்கள், நிஃப்டி கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட் கிட்ட வந்து போயிருக்கு. சரிங்களா? இது ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து நிஃப்டியை பாருங்கள். நிஃப்டி ஒவ்வொரு ரேஞ்சிலையும் வந்து நமக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் எல்லாம் மேலே போயிருக்கோ அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. இப்போ எந்த பாயிண்ட்லேருந்து நிஃப்டி மேலே போகும், எந்த பாயிண்ட்லேருந்து கீழே போகும் அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கிட்டா ஓரளவு ஸ்கேல்பிங் பண்ணுறதுக்கோ அது இன்ட்ராடே பண்ணுறதுக்கோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், மார்க்கெட்டில் என்னோட இண்டிகேட்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹைட் பண்ணிடுறேன். இன்கேஸ் நீங்கள் வந்து ஓஏ யூஸ் பண்ணி போய் ட்ரேட் பண்ண எனக்கு ஓஏ எனக்கு யூஸ் பண்ண தெரியல, எப்படி எனக்கு யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுங்க நிறைய பேர் டெக்ஸ்ட் பண்ணுறீங்களா? ஸோ அவங்களுக்கான ஒரு வீடியோ தான் அது. ஓகேவா? ஸோ இந்த ரேஞ்சில் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுது காலையில். அப்போ ரவுண்ட் நம்பர் வந்து பாருங்கள். ரவுண்ட் நம்பர்னா என்ன, நிஃப்டி எங்கே ஓப்பன் ஆயிருக்கோ இந்த நிஃப்டியை பொறுத்தளவு 50-50 எடுத்துக்கோங்க. அதாவது 50 23,250 23,100 அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி எடுக்கும்போது ரவுண்ட் நம்பர் அப்படின்னா இங்கே நான் வந்து என்னுடைய ரவுண்ட் நம்பர் அப்படின்னா இங்கே எங்கே ஓப்பன் ஆயிருக்கு, கரெக்டாக வந்து நிஃப்டி வந்து 23,250 வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ நாங்கள் வந்து ஒரு சின்ன லைன் மாதிரி நான் ட்ராப் பண்ணுறேன் 23,250. ஓகேவா? ஓகே. இப்போ அதே மாதிரி இங்கே ஒரு ஜோன் மாதிரி நான் வந்து இந்த ஜோனை வந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து ப்ரீச் பண்ணி கீழே போனால் மட்டும் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத ஓஏ பேஸ் பண்ணி நம்மளால் வர முடியும். எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ நான் ஓஏ ஓப்பன் பண்ணுறேன். ஓஏயில் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எங்கே ஓப்பன் ஆயிருக்கு, மார்க்கெட் கரெக்டாக நமக்கு ரவுண்ட் நம்பரில் ஓப்பன் ஆயிருக்கு. அப்போ நிஃப்டி வந்து 9:15 9:20 இல்லை 9:30 நமக்கு வந்து நிஃப்டியில் எங்கே சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறது தெரியணும். ஃபஸ்ட் 15 மினிட்ஸ் எங்கே சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறது நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். அப்போ நான் வந்து இங்கே வந்து பார்க்குறேன். ஸோ இங்கே வந்து நமக்கு தெரியுதுங்களா, இது வந்து 23,250 தெரியுதுங்களா? நான் வந்து டெக்ஸ்ட்ல எழுதிடுறேன் 23,250. இது வந்து இந்த ரவுண்ட் நம்பர். சரிங்களா? 23,250 இங்கே நான் வந்து எழுதிட்டேன். மார்க்கெட் வந்து 23,250 மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 9:30 அந்த ரேஞ்சில் இருக்கு. மார்க்கெட் வந்து இது சப்போர்ட்டாக இருக்க போய் தான் மார்க்கெட் வந்து இந்த ஜோனை பிரேக் பண்ணாமல் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்போது இந்த ஜோனை வந்து மார்க்கெட் வந்து ஏன் சப்போர்ட் எடுக்குது அப்படிங்கிறதுக்கான லாஜிக்கல் ரீசன் நமக்கு தெரியணும் இல்லையா? ஸோ அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரேஞ்சில் இப்போ ஓஏ எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஓஏ வந்து இந்த மாதிரி ரேண்டமாக இருக்கு இல்லையா? நீங்கள் வந்து டேட்டாக்குள்ளே ரொம்ப அதிகமாக போக வேண்டாம். கலர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீனு ரெட்டுன்னு மாறி இருக்கும். சரிங்களா? இப்போ ஓஏ பொறுத்தளவு காலையில் அந்த 9:15 to 9:30 நான் வச்சிருக்கேன் இல்லையா? அப்போ ஓஏ வந்து எந்த ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு பாருங்கள். 23,250 இருக்குது. சரி, ஓகே. இப்போ க்ரீன் கலரில் இருக்கு இல்லையா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்கிறேன். க்ரீன் கலரில் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஜோன் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ரெட் கலரில் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இப்போ சப்போர்ட் அப்படின்னா 23,250 உங்களுக்கு வந்து நான் இதில் ஸ்ட்ரைக் அப்படின்னு வைக்கிறேன். இதில் டேட்டா பாருங்கள், உங்களுக்கு கிளியரான தெரியும். டேட்டா வந்து க்ரீன் கலரில் இருக்கிறது எல்லாமே புட் சைடுக்கான ஓஐ, ரெட் கலரில் இருக்கிறதெல்லாம் கால் சைடுக்கான ஓஐ. அப்போது புட் சைடுக்கான ஓஐ கரெக்டாக வந்து நம்ம வச்சிருக்கக்கூடிய அந்த 9:30 டைமில் புட் சைடுக்கான ஓஏ தான் அதிகமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், 2.25 கோடி வந்து அதில் காட்டும். புட் ஓஏ அட் 9:30 AM அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.25 கோடி காட்டுது. கால் ஓஏ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 87 லட்சம் தான். அப்போ நீங்கள் வந்து இதை மட்டும் பார்க்குறீங்க. கரெக்டாக 23,250 மேலே பார்க்குறீங்கன்னா க்ரீன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது, ரெட் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், க்ரீன் வந்து அதிகமாக இருக்குது, ரெட் வந்து கம்மியாக இருக்குது. அப்போ அர்த்தம் என்னன்னா சப்போர்ட்டில் ஓஏ வந்து அதிகமாக இருக்குது. இந்த ஏரியா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 23,250 ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இங்கே ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வீக்காக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டை உடைக்கிறத விட ரெசிஸ்டன்ஸை ஈஸியாக உடைச்சிரும். அப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப சின்னதாக இருக்குது, சப்போர்ட் ரொம்ப பெருசாக இருக்குது. அப்போ 2.25 கோடி ஓஏ இருக்கக்கூடிய அந்த புட்டு தான் நமக்கு வந்து சப்போர்ட். இந்த இடத்துல 2.25 கோடி ஓஏ இருக்குது. ஓகே, மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம ஒரு நீங்கள் வந்து இதுலேருந்து எப்படி ட்ரேட்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறத அடுத்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக அதுக்கப்புறம் மேலே போகுது, கீழே வருது, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச் போயிட்டு மறுபடியும் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரேஞ்ச் வந்திருக்கு. எந்த ரேஞ்சு? இந்த ரேஞ்ச் வந்திருக்கு. அப்போ டைம் என்னன்னு பார்த்தா இந்த ரேஞ்ச் வந்துட்டு மறுபடியும் மார்க்கெட் இங்கேருந்து மேலே போயிருக்கு. அப்போ இங்கே நமக்கான டைம் என்ன, அந்த டைமையும் நம்ம வந்து பார்க்கணும். மார்க்கெட் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 12:30. ஓகேங்களா? ஸோ அந்த 12:30 மார்க்கெட் வந்து எப்படி மூவ்மெண்ட் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம்.
ஸோ 12:30லையும் பாருங்கள், 12:30 டைமிங்லேயும் நான் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலரோட ஓஏ தான் ரொம்பவும் டாமினண்ட்டாக இருக்கும். ஸோ க்ரீன் கலர்னா நமக்கு வந்து சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம், ரெட் கலர்னா ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம். அதே 23,250 தான் மார்க்கெட் வந்து மறுபடியும் மீட் ஆயிருக்கு, அங்கே தான் இருக்குது, அந்த ரவுண்ட் நம்பர் கிட்ட தான் இருக்குது. அப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 23,250ங்கிற அந்த ரேஞ்சில் வைக்கும்போது 3.5 கோடி 3.65 கோடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சில் ஓஏ ஜாஸ்தியாக இருக்குது. கால் ஓஏ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 96 லட்சம் தான் இருக்குது. ஸோ தேர்ட் லைன் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ நமக்கு இதுலேயே தெரியுதுங்களா, அப்போ சப்போர்ட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால மார்க்கெட்டால் அதை பிரேக் பண்ண முடியல. அப்போ மார்க்கெட் இங்கே வரும்போது இங்கேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அதுதான் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஓஏ ரொம்ப அதிகமாக இருந்ததுனால மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மேலே போச்சு. சரி, ஓகே. இப்போ 23,250 ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 23,300 350 அந்த மாதிரி ஒரு ஓஏக்கு நம்ம வந்து பார்த்துட்டே போகலாம். ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரேஞ்சில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 23,400 அப்படின்னு ஒரு ஓஏ இருக்குது. சரிங்களா? இது வந்து 23,400 ஓகேங்களா? 23,400 மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 400 அப்படிங்கிறது ஒரு ரவுண்ட் நம்பர் தானே. ஆனால் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஓஏ வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் பண்ணல, உடனே அந்த ஜோனை வந்து பார்த்தீங்கன்னா உடைக்க ட்ரை பண்ணுது. அப்போ நமக்கு வந்து அந்த இடத்துல கால் ஓஏ ஸ்ட்ராங்காக இருக்காங்களா, அதாவது ரெசிஸ்டன்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். அப்போ அதை ஓஏ வந்து பார்த்தீங்கன்னா ஓஏ ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா மார்க்கெட் அங்கேருந்து கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஃபால் ஆகும். ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா, மார்க்கெட் அங்கேருந்து வீக் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம மார்க்கெட் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து மேலே தான் போகும். அப்போது பிரேக் பண்ணும்போது நமக்கான டைம் என்ன, 12:45க்கு மேலே வந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணியிருக்கு. அப்போ நான் வந்து 12:45 டு 1 மணி நான் வந்து அந்த ஓஏ செக் பண்ணுறேன். ஓகே, இப்போ 12:45க்கு வந்து 23,400 இருக்கு இல்லையா? இப்போ இந்த ஓஏ வந்து நான் பார்க்குறேன். இந்த ஓஏனா அந்த ரேஞ்சில் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பவர்ஃபுல்லாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓஏ இருக்கா, அதை பிரேக் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். 23,400 நான் போயிட்டேன். இப்போ நான் 23,400 நான் வந்து இங்கே செக் பண்ணுறேன். 23,000ல் கால் ஓஏயே கிடையாது. இப்போ இந்த ரேஞ்சில் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் ஓஏ தான் நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புட் ஓஏ ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ கால் செல்லர்ஸ் எல்லாமே வெளியில் போயிட்டாங்க, புட் செல்லர்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. அப்போ 23,400ல் கால் ஓஏ தான் அதிகமாக இருக்கணும், புட் ஓஏ கம்மியாக இருக்கணும். அப்போ தான் ரெசிஸ்டன்ஸ்னா ஸ்ட்ராங்கு நம்ம எடுத்துக்க முடியும். ஆனால் இந்த கேஸில் என்ன இருக்குது அப்படின்னா புட் ஓஏயை பொறுத்தளவு 3 கோடிக்கு மேலே இருக்காங்க, கால் ஓஏ வெறும் 1.25 கோடி தான் இருக்காங்க. அப்போ இந்த ரேஞ்ச் நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிறதுக்கான தகுதியை இழக்குது. அதனால மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து உடனே மேலே போயிடுச்சு. அப்போ மார்க்கெட் வந்து இந்த லைன் இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஒரு சப்போர்ட்டாக தான் எடுத்துக்கும். இப்போ ஃபியூச்சரில் வந்தால் கூட அன்னைக்கு ஓஏ கரெக்டாக சப்போர்ட் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் இங்கேருந்து மேலே போக தான் பார்க்குமே தவிர இதை உடச்சிட்டு கீழே வராது. அப்போ நமக்கு தெரியுதுங்களா? ஓகே, இது ஒன்று எக்ஸாம்பிள். அப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து எந்த ரவுண்ட் நம்பர் மார்க்கெட் அப்ரோச் பண்ணுதுன்னு பாருங்க. அந்த ரவுண்ட் நம்பர் கிட்ட மார்க்கெட் வரும்பொழுது அந்த இடத்துல ஓஏ வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்து உங்களால் வந்து கிளியராக தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்ட் நம்பரில் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட் ஆயிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 550 23,550 ஓஏ. ஸோ டைமிங் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சரியான ரவுண்ட் நம்பர்ஸ் கிட்ட வந்து நீங்கள் மார்க்கெட்டை பார்க்க தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்ட் நம்பர் கிட்ட மார்க்கெட் வந்து கரெக்டாக ரியாக்ட் ஆயிருக்கு 23,550ல். அப்போ 23,550ல் ரவுண்ட் நம்பர் நீங்கள் வந்திருக்கு. அப்போ நம்ம அந்த டைமில் போயிட்டு நான் ஓஏ செக் பண்ணுறேன். என்ன டைமிங், மணி 2 மணிலேருந்து ஒரு 2:15 நான் வந்து ஓஏ செக் பண்ணுறேன். டூ ஓ கிளாக்லேருந்து நான் அந்த ரேஞ்சில் தான் மார்க்கெட் அங்கே போயிட்டு ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு, சஸ்டைன் ஆயிருக்கு. ஓகே ஓகே 2 o'clockலேருந்து 2:15 நான் வைக்கிறேன். இது என்ன ரேஞ்ச் நான் பார்க்குறேன், 23,550. அப்போ இந்த 23,550ல் சப்போர்ட் ஜாஸ்தியாக இருக்கா, ரெசிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கா, இதுதான் நான் தெரிஞ்சுக்கணும், வேற ஒன்றும் கிடையாது. அப்போ 23,550 எங்கே இருக்குது, இதுதான் 23,550 இந்த இருக்கு இல்லையா? அப்போ உங்களுக்கு கிளியராக தெரியுதா? 23,550ல் அந்த டைமிங்கில் நமக்கு கால் ஓஏயில் 2.65 கோடி கால் ஓஏ ஓப்பனில் இருக்குது. மொத்தமாக புட்டு ஓஏ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 1.81 கோடி. அதாவது புட்டு ஓஏ கம்பேர் பண்ணும்போது கால் ஓஏ தான் அதிகமாக இருக்குது. அதனால தான் இந்த ரெட் கலர் அப்படிங்கிறது இங்கே டாமினண்ட்டாக இருக்குது. விச் மீன்ஸ் இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளியரான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் உடைக்க முடியாமல் கீழே வந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வந்தது. ஸோ இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஏன் இங்கே வந்தது, ஏன் மேலே போனதுன்னா அது வந்து இன்னும் அதிகமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். பட் இப்போ ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க, மார்க்கெட் எப்பப்பெல்லாம் ஒரு ரவுண்டு நம்பரை வந்து அப்ரோச் பண்ணுதோ அந்த டைமிங்கில் ஓஏ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து இப்போ இந்த ரேஞ்சில் வந்து அந்த போன உடனே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி எடுக்கிறதோ அந்த மாதிரிலாம் வேலைகள்லாம் பண்ணக்கூடாது. நீங்கள் போய்ட்டு தனியாக பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஒவ்வொரு லெவல் ரியாக்ட் ஆகும்போதும் மார்க்கெட்டில் ஓஏ எப்படி பில்ட் ஆகுது, ஓஏ பில்ட் ஆகும்போது மார்க்கெட்டில் அந்த ரெசிஸ்டன்ஸ் அந்த சப்போர்ட் உண்மையிலே வேலை செய்யுதா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஸோ எப்பயுமே வந்து
இந்த ஓஏ வந்து அடிஷனல் சப்போர்ட் எடுத்துக்கணுமே தவிர அந்த ஓஏ பேஸ் பண்ணி டைரக்ட் ட்ரேட்ஸ் அப்படிங்கிறது போயிடக்கூடாது. அதே மாதிரி ரொம்பவும் தெளிவான ட்ரேட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா ஓஏயோட அடிஷனல் ஹெல்ப் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கோங்க. இனிஷியல் ஸ்டேஜஸில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டிங்கன்னா ஓஏலாம் வந்து தேவை கிடையாது. இன்ஸ்டியூஷனல் எங்கே வந்து மார்க்கெட்டில் வராங்க அப்படிங்கிறது தெரிஞ்சாலும் உங்களால் வந்து ஈஸியாக ட்ரேட் பண்ண முடியும். ஸோ அப்போ வந்து ஓஏ வந்து இன்ட்ராடேல நீங்கள் ஒரு பிகினர் ட்ரேடராக இருக்கீங்க அல்லது நீங்கள் வந்து ஒரு இன்டர்மீடியட் ட்ரேடராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த ஓஏ கால்குலேஷன் உங்களுக்கு ஈஸியாக ஹெல்ப் பண்ணும். ஸோ புரிஞ்சுதுங்களா? மார்க்கெட் ஏன் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டைம் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்தது, ஏன் இந்த இடத்துல வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணும்போது கால் வீக்காக இருந்தது, அதே மாதிரி இந்த இடத்துல மார்க்கெட் ஏன் ரிவர்ஸ் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஓஏ வச்சு உங்களால் வந்து ஈஸியாக கம்பேர் பண்ண முடியும். ஆனால் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஓஏ வந்து கண்ட இடத்துல எல்லா இடத்துலையும் பார்க்கக்கூடாது. ஓஏ அப்படிங்கிறது ரவுண்ட் நம்பர்ஸ் கிட்ட மட்டும் தான் பார்க்கணும். ரவுண்ட் நம்பர்ஸ் கிட்ட மார்க்கெட் வரும்போது பார்த்து நீங்கள் வந்து பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். கம்ப்ளீட்லி இந்த வீடியோ வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான். டேரெக்டாக நீங்கள் போய்ட்டு ட்ரேட் எடுக்கணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ உங்களுக்கு இந்த ஓஏ எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி இப்போ வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் கண்டினியூஸ் வீடியோஸ் வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சதா அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ நிறைய நண்பர்கள் வந்து மறுபடியும் வந்து ஸ்விங் ட்ரேடிங் ஒர்க் ஷாப்போட ஜாயின் பண்ணுறதுக்கு நிறைய வில்லிங்னஸ் கொடுக்குறீங்க. ஸோ தட் நம்ம மறுபடியும் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இது யாரெல்லாம் வந்து பண்ணலாம்? சார் நான் வந்து மார்க்கெட்டில் நிறைய லாஸ் பண்ணிட்டேன், எனக்கு வந்து மார்க்கெட் பற்றி எனக்கு பேசாவே தெரியாமல் நான் வந்து பணத்தை போட்டு லாஸ் பண்ணிட்டேன், நான் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வரலாம். ப்ளஸ் வந்து இல்லை சார் எனக்கு வந்து மார்க்கெட் எனக்கு புரியும், எனக்கு வந்து அதிகமான நேரம் கிடைக்காது, அப்போ எனக்கு குறைவான நேரத்தை பற்றி மார்க்கெட்டில் என்னால் வந்து சம்பாதிக்க முடியுமா? கண்டிப்பாக முடியும். ஸோ யாரெல்லாம் வந்து பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஏற்கனவே ஒரு கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் இல்லை ஒரு பிஸ்னஸ் வந்து பண்ணிட்டு இருக்கலாம், அது நீங்கள் வந்து ஒரு ஹோம் மேக்கராக இருக்கலாம், வீட்டிலே இருக்கிறவங்களா இருக்கலாம், அது நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம். ஸோ யாராக இருந்தாலும் சரி, என்னால் வந்து ஜஸ்ட் எனக்கு மார்க்கெட்டில் ஒரு மினிமம் வந்து ஒரு 30 minutes to 1 hour வந்து எனக்கு டெய்லி ஸ்பெண்ட் பண்ண முடியும் சார், வீக்கெண்ட்னா எனக்கு வந்து ஒரு 1.5 hour வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து இந்த கோர்ஸை வந்து என்ரோல் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இன்ஸ்டியூஷனல்ஸை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி அவங்களோட ஃபுட் பிரிண்ட்டை ஃபாலோ பண்ணி எப்படி நம்ம வந்து ப்ராஃபிட் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத இந்த ஒர்க் ஷாப்போட ஸ்ட்ராட்டஜி. சரிங்களா? ப்ளஸ் அதோட சேர்ந்து நம்மளோட ஸ்ட்ராட்டஜி, நம்மளோட பர்சனல் ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன, ப்ளஸ் அதோட மார்க்கெட்டில் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கரெக்டாக எப்படி நம்மளோட ரிஸ்க்கை வந்து மேனேஜ் பண்ணுறது, ப்ளஸ் பொட்டன்ஷியல் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் எப்படி வந்து டிஃபைன் பண்ணுறது, ஸோ ஒரு கரெக்டான ஸ்டாக்ஸை பிக் பண்ணுறது எப்படி, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த ஒர்க் ஷாப் வந்து நான் என்ரோல் பண்ண போகிறேன் சார். அப்படி நான் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஸ்விங் ட்ரேடிங் ஒர்க் ஷாப் அப்படிங்கிற டெக்ஸ்ட் மெசேஜ் மட்டும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பி விடுங்க. ஸோ நம்மளோட டீம் வந்து உங்களை ஃபாலோ பண்ணிப்பாங்க. சரிங்களா? ஸோ இவ்வளோ தான். தேங்க்யூ.